கோவில் புளியோதரை செய்கிறதுக்கு நாம் இப்போ வேக வச்ச சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இதில் நாம் கொஞ்சம் கறிவேப்பிலையை எடுத்து நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை, பச்சை நல்லெண்ணெய் தான், அது அப்படியே அதில் அந்த சாதத்துக்கு மேலே விட்டிங்கன்னா சாதமும் நல்லா உதிரியாக இருக்கும். அந்த புளியோதரை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாதத்தில் உப்பு இல்லாமல் தான் சாதம் வைக்கிறனால இதில் நான் கொஞ்சம் உப்பு தூவியிருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போடுறவங்களா இருந்தால் இது வேண்டாம். நான் இப்போ இந்த சாதத்தோட நான் வறுத்து அரைச்சி வச்ச பொடியை நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நாம் கோவில் புளியோதரை பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே நாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாதத்தை கலரி விட்டுக்கோங்க. இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இல்லை 1 hour முன்னாடி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இது ஊற ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நீங்கள் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. நல்லா சாதத்தை அள்ளி அள்ளி போட்டு கலரணும். கலர்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இந்த மாதிரி போட்டு பண்ணணும். சாதம் உடையாமையும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதே மாதிரி சாதத்தை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. புளிக்காய்ச்சல் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட புளிக்காய்ச்சலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கலர்றதுனால சாதமும் உடையாது, நல்லா உதிரியாக பலன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலரி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை எடுத்து மேலே போட்டு போட்டு கலரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் ஃபுல்லாக இதை நல்லா கலரிட்ட பிறகு காட்டுறேன். தேவைன்னா புளிக்காய்ச்சலை இன்னும் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாதத்தை நல்லா கலரிட்டேன். கொஞ்சம் புளிக்காய்ச்சல் தேவைப்படுது, அதனால் நான் இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ சாப்பிட்றதோட கொஞ்சம் 1 hour டைம் ஆக ஆக அதனோட புளிப்பெல்லாம் அந்த சாதத்தில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த பவுடர் கூட உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நீங்கள் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு க்ரன்ச்சியாக சிலருக்கு பிடிக்கும்னா இதுக்கு மேலே வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் நல்லா ஆயிலில் பொரிச்சு இதுக்கு மேலே தூவி விட்டிங்கன்னா சாப்பிடும்போது இந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கதெல்லாம் சாஃப்டாகவும் நீங்கள் மேலே போட்டிருக்கிறது க்ரன்ச்சியாகவும் சாப்பிடும் போது உங்களுக்கு 2 விதமான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். கறிவேப்பிலை நிறைய போடுங்க. கறிவேப்பிலை தான் நல்ல வாசனை கொடுக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ரெடியாக ஆயிடுச்சு. இது நீங்கள் எங்கன்னா ட்ராவல் எதுனா போனால் கூட கொண்டு போகலாம். அதனால் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கோவில் புளியோதரை ரெடி.